90s கிட்ஸ்ல பாதி பேர் சிகரெட் மாதிரி இருக்கிற இந்த மிட்டாயை வாயில வச்சுட்டு சுத்தி இருப்போம். இன்னைக்கு அந்த மிட்டாயோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். 1913 தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேண்டி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லான்ச் பண்ணும்போது சிகரெட் மாடல்ல இருந்துச்சுன்னு கேட்டா அதுதான் இல்ல, வெறும் ஒரு வெள்ளை கலர் சீனி மிட்டாய் குச்சி குச்சியா இருந்திருக்குது. சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி அந்த கேண்டிக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று தச்சு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க நடந்ததே வேற. அதுவரையா விற்காம இருந்த மிட்டாய் அவுட் ஆஃப் ஸ்டாக் லெவலுக்கு போயிடுச்சு. பாக்குறதுக்கு சிகரெட் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் ஆசையா வாங்கி வாயில வச்சு ஸ்டைல் காட்டிட்டாங்க. அந்த முட்டாய் கம்பெனியோட சேல்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. இதை பார்த்த பேரண்ட்ஸோட மனசு உடஞ்சே போச்சு. எங்க உண்மையான சிகரெட்டுக்கு இவங்க அடிக்ட் ஆயிடுவாங்களோன்ற பயம் எல்லா பேரண்ட்ஸ்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சிகரெட் கேண்டில முரட்டு மார்க்கெட்டிங் நடந்துச்சு. இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஜஸ்ட் லைக் டேட்னு ஆட் போட்டாங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான பேரண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. பிஞ்சு மனசுல நஞ்சு விதைக்கிறாங்கன்னு போட்ட கேஸ்ல அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்ல இந்த முட்டாயை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பல நாடுகள்ல பக்கம் பக்கமா கேஸை போட்டு பேன் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் சில நாடுகள் இன்னும் பேன் பண்ணாம இருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒண்ணு. எது எப்படியோ சிகரெட் கேண்டி வச்சு உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.